கிரிஜா வசந்தராவை கொல்லுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வந்தது அப்படின்னா கிரிஜாவை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆனந்தராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா வசந்தராவை கொல்லணும், ஈஸ்வரி பழி வாங்கணும்னு சொல்லி நிறைய வாட்டி பிளான் பண்ணியிருக்காங்க கிரிஜா. அது மட்டும் இல்லாம வசந்தராவை கொல்லணும்னு சொல்லி 2-3 தடவை அடியாளுங்களையும் அனுப்பியிருக்காங்க வீட்டுக்கு. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி கண்டுபிடிச்சு ஒரு வாட்டியும் கிரிஜாவை வான் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் 2 பொம்பளைங்களை வீட்டுக்கே வசந்தராவை கொல்ல சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. இதையும் கண்டுபிடிச்ச ஈஸ்வரி யார் அனுப்பி விட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும் போது கிரிஜா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை தொடர்ந்து கிரிஜா வீட்டுக்கே போய் கிரிஜா கிட்ட சண்டை போடுவாங்க. ஈஸ்வரியும் எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்ட, இதுக்காக உனக்கு நல்ல தண்டனை கொடுத்தாதான் நீ அடங்குவ அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சாட்டையால போட்டு நல்லாவே வெளுத்து வாங்கியிருப்பாங்க. கிரிஜாவை மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டுமே அடிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து கிரிஜா வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிருக்கும் போது ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமாச்சு நீ எங்க வாழ்க்கையில நீ தொந்தரவு பண்ணாம இருந்த அப்படின்னா நீ பொழைச்சுப்ப, இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. நான் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு கிடையாது, டைம் கிடைச்சா உன்னை இங்கேயே கொண்டுடுவேன் அப்படிங்கிறப்பட மிரட்டியிருப்பாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கதிரும் ஒரு பக்கம் அபிகிட்ட ரொம்பவே ஹார்ஷாக நடந்திருப்பாரு. அதாவது வருஷாவை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போய் அபிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இதனாலே சொல்லிட்டு அபியும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஈஸ்வரி சரின்னு சொல்லி அமைதியா போயிருப்பாங்க. அபியையும் பார்த்துட்டு பேசிட்டு போயிருப்பாங்க. இதனால சொல்லிட்டு கிரிஜா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த கட்ட கதைகளமா கண்டிப்பா சும்மா இல்லாம வசந்தராவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பிளானையும் போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து இப்ப ஈஸ்வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழகும் கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறாங்க, அத்தையை பத்திரமா பாத்துக்க, அது மட்டும் இல்லாம தெரியாத ஆளுங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா விடாத, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கால் பண்ணு, நான் பத்திரமா பார்த்துக்க, யாருக்கிட்டே பேசாத அப்படின்னு சொல்லி நிறையவே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் வசந்தரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துப்போ அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே மங்கையை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ரம்யாவும் அவங்களோட பொண்ணு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வசந்தராவும் யாருமே இல்லாமல் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக கிரிஜா வசந்தராவை கொள்றதுக்காக நிறைய பிளானை போட்டிருப்பாங்க. அதனால சொல்லி கண்டிப்பாக திரும்பவும் வசந்தராவை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புவாங்க அப்படிங்கிறப்ப தான் எதிர்பார்க்கப்படுது. இது தெரிஞ்சா ஈஸ்வரி என்ன பண்ணுவாங்க கிரிஜாவை அப்படின்னா, கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. கிரிஜாவுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே இறங்கி கிரிஜாவை அடிக்கிற போல இல்ல தண்டனை கொடுக்குற போல தான் இருக்கும் அப்படிங்கிற போல தான் எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கதைகளத்துல எந்த மாதிரியான ட்விஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இது போல சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.